ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீரூஸ் கிச்சன் டைமில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் ஃப்ரை பிரியாணி. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ப்ரான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செய்கிறதால பிரியாணியில் ப்ரானோட ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானை இதில் ஒரு 80% அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஒரு 80% அளவுக்கு குக் ஆனால் போதும். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரானை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்கிறதால ப்ரான் பார்த்திங்கன்னா பிரியாணியில் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹார்ட் ஆகாமல் நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 பட்டை, 4 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பொரிச்சிடலாம். இப்போ இது கூடவே 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 4 பழுத்த தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூடவே நான் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவே நல்லா வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரானை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கிளறிட்டு நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் இதில் நான் புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 80% அளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு ரைஸும் ஓரளவுக்கு வெந்திருக்கும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறிட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு தட்டு போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வெயிட் வச்சு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இருக்கலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ப்ரான் ஃப்ரை பிரியாணி பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஒன்றோடு ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. ப்ரானோட ஸ்மெல்லு நல்லா தெரியுது. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.